ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். இந்த சைனாக்காரங்க எல்லாருமே வந்துட்டு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானுங்க போல இருக்கு. இப்போ அடுத்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு வேலிக்குள்ளே போகிற ஓனையை வேட்டிக்குள்ளே விட்ட கதையாக வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் எதை பற்றினா இபோலா வைரஸை பற்றி. கேள்விப்பட்டிருப்பீங்க. இபோலா வைரஸ் எந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்டான ஒரு வைரஸு, அது மனுஷங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள்லேயே எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டெட்லியஸ்டான ஒரு வைரஸ் இபோலாவை திரும்பி இவங்க ஒரு மியூட்டண்ட்டை கிரியேட் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உலக அளவில் சைனாவுக்கு இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இதில் யூஎன்ஓ டபிள்யூஹெச்ஓவும் எதுக்குடா இப்போ இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு இப்போ சைனா ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை பண்ணியும் முடிச்சுட்டு அதுக்கு ரிப்போர்ட்டுமே வெளியே அனுப்பியிருக்காங்க. பட் அந்த லேபுமே சேஃப்டி லெவலில் ரொம்பவே கம்மியாக இருக்கிற லேபில் வேற அதை பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஸோ இதனால இபோலா வைரஸ் அங்கிருந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி இப்போ உலக நாடுகள் எல்லாருமே இதுக்காக பயந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எதுக்காக சைனா இந்த இபோலா வைரஸை இப்போ மியூட்டன் பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இப்போ இவங்க என்ன ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க, அந்த ரிசர்ச்சில் வந்த ரிப்போர்ட் என்ன, ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டடாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் திரும்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. இது ஒரு இன்ஃபர்மேஷனாக அட் த சேம் டைம் ஒரு எச்சரிக்கை கொண்ட ஒரு வீடியோவாக தான் இதை நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சைனாவில் நடந்திருக்கு. அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னவா வந்திருக்கு அதை பற்றி தான் முழுக்க இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக கிடையாது, ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்கான ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பட்டனுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு குட்டி மோட்டிவை எனக்கு கொடுக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இபோலா வைரஸை பற்றியான ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியை ஷார்ட்டாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த இபோலா அப்படின்ற ஒரு டிசீஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1976 இது முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இது எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோ அப்படின்ற ஒரு இடத்துல இபோலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறு பகுதியில் இருந்து தான் இந்த ஒரு டிசீஸை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறதுக்காக அந்த ஆரோட பேர், அந்த ரிவரோட பேர் இபோலா இருக்கிறதுனால இதை இபோலா வைரஸ் அப்படின்றதே கூப்பிட ஆரம்பித்தாங்க. பட் இது 1976 காங்கோன்ற ஒரு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வர ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இதோட இறப்புகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 318 கேஸில் 270 பேர் கம்ப்ளீட்லி இறந்து போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட டெட்டோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70-80% இது வந்ததுன்னா டெஃபினட்டாக டெத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் முதல்ல கொடுக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல இந்த இபோலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா நம்மளோட முதல்ல தாக்குற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டமை அது முதல்ல டேமேஜ் பண்ணும். ஸோ செகண்டரி நமக்கு ரேஷஸை கொண்டு வரும். ஸோ மூணாவது நம்மளோட கண்களை அதை ரெட்டாக ஆக்கிவிடும். ஸோ நாலாவது விஷயம் நம்மளோட ஹார்ட் பீட்டு, லங்ஸு, இதோட துடிப்புகள் பண்ணுற அந்த வேலைப்பாடுகள் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஸோ ஃபைனலாக ஒரு 20-25 நாளுக்குள்ள ஃபைனலாக அவங்க இறந்துமே போவாங்க. ஸோ இதுதான் அதோட சிம்டம்ஸாக இருக்குது. இது 1976 கிட்டத்தட்ட 270 பேர் இறந்ததுக்கு அப்புறமா இது ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறமா 20th செஞ்சுரியில் 2014 திரும்பியும் இதே போல் ஆப்பிரிக்காவில் லிபீரியா அப்படின்ற ஒரு இடத்துல திரும்பி ரீக்ரியேட் ஆயிடுச்சு. திரும்பி எபோலா வந்துடுச்சு அப்படின்றது சொன்னாங்க. பட் இதில் கிட்டத்தட்ட 2000 மக்கள் இதனால் இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ 2014 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி இபோலான்ற ஒரு விஷயம் ஆப்பிரிக்காவில் லிபீரியான்ற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 2000 மக்கள்
இறந்துருக்காங்க இபோலானால. ஸோ இந்த மாதிரி 2014 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இபோலா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு 2000 பேரை கொன்ன ஒரு காரணத்துக்காக சைனா இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இந்த வருஷத்தில் ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இந்த இபோலா வைரஸை வந்துட்டு மியூட்டன்ட் பண்ணி ஸோ இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2014 வந்த அதே ஒரு பிரேக் அவுட் வந்துட்டு திரும்பி அடுத்தது ஃபியூச்சரில் வராது அப்படின்றது என்ன நிச்சயம். ஸோ இது மாதிரி ஃபியூச்சரில் வர ஆரம்பிச்சதுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு ஆராய்ச்சியை சைனீஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்காக அவங்க முதல் கட்ட பணியாக வந்துட்டு இந்த எபோலா வைரஸை வந்துட்டு மியூட்டன்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 எலிகளை வெள்ளை எலிகளை வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. அதில் 5 வந்துட்டு ஆண் எலிகள், ஸோ மீதி 5 வந்துட்டு பெண் எலிகள். ஏன்னா ஜெண்டர் வைஸ் வந்துட்டு என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்குது அப்படின்றதுமே சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு 10 எலிகளை வந்துட்டு ஒரு இந்த எபோலா டெஸ்ட்டுக்காக வந்துட்டு பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த எபோலா டெஸ்ட்டில் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா இந்த ஒரு மியூட்டன்ட் பண்ண அந்த வைரஸ் வந்துட்டு அந்த 10 எலிகளுக்குமே ஒரே நேரத்தில் போடுறாங்க. போட்ட சில மணி நேரங்கள்லேயே வந்துட்டு அந்த எலிகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்கள் வந்துட்டு ரெட் கலரில் மாறி இருக்கு. அதோட உடம்புகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரேஷஸ் வந்துட்டு ஸோ ப்ளீடிங் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக துளைகள் வந்து அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக 3 நாளில் இருக்கிற எல்லா எலிகளுமே அந்த 10 எலிகளுமே வந்துட்டு இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிப்போர்ட்டாக சைனீஸ் வந்துட்டு அந்த லேபில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட்டாக வந்துட்டு வெளியிட்டாங்க இந்த உலகத்துக்கு. இந்த மாதிரி இபோலாவை வந்துட்டு அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் 10 எலிக்கு நாங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொன்ன அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா இப்போ உலக நாடுகள் எல்லாத்தையுமே சைனா பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, இப்போ எதுக்கு இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. பட் இதுக்கு சைனா சைட்லேருந்து என்ன பதில் சொன்னாங்கன்னா, 2014 வர அவுட் பிரேக் வந்துட்டு திரும்பியும் ஃபியூச்சரில் வந்துட்டு வந்துடக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அதுக்கு இப்போ நாங்கள் பண்ண இந்த ரிசர்ச் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ரிசர்ச்சாக இருக்கும். ஸோ இதில் கிடைச்ச எங்களோட டேட்டா படி நாங்கள் அடுத்த ஒரு அவுட் பிரேக் வரும்போது வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரத்தில் எங்களால் இந்த ஒரு டேட்டா வச்சு வேக்சினேஷனும் கண்டுபிடிக்க முடியும், இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சைனா சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க, ஒரு பதிலாக கொடுத்தாங்க. பட் இது ஆப்வியஸ்லி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் ஏற்றுக்கிட்டனாலுமே இவங்க உலகத்தை பற்றி இவ்வளோ அக்கறை கொண்டவனுங்களாம் இருக்க மாட்டானுங்களே, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு சொல்லி பல நாடுகள் சைனா மேலே சந்தேகப்பட்டானுங்க. ஆப்வியஸ்லி அது உண்மை தானே, சைனா அவ்வளோ ஒன்றும் நல்லவங்களாம் கிடையாது. அடுத்து வர போகிற ஒரு அவுட் பிரேக்குக்கு இப்போவே இவனுங்க வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறானுங்கன்னா மக்கள் மேலே அந்த அளவுக்குலாம் வந்துட்டு இவனுங்க அக்கறை காட்டுறவனுங்களாம் இருக்க மாட்டானுங்க. பட் இருந்தாலும் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு கேள்வி வந்துட்டு மற்ற நாடுகள்லேருந்து சைனீஸ் கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. சரி, இந்த இபோலா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு டெட்லியஸ்டான ஒரு வைரஸ், இதை நீ எங்கே ரிசர்ச் பண்ணப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ இதுக்கு சைனா சைட்லேருந்து என்ன மாதிரி பதில் சொன்னாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் BSL 2ல் வந்துட்டு இதை வந்துட்டு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த BSL அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பயோசேஃப்டி லெவல் 2 அப்படின்ற ஒரு லேபில் தான் இவங்க வந்துட்டு இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு ஷாக் உலக நாடுகளானாங்க. என்னென்னா, இவ்வளோ டெட்லியஸ்டான இருக்கிற ஒரு வைரஸை நம்ம BSL லெவல் 4ல் வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுல அதுதான் அட்வான்ஸான வந்துட்டு உலகத்திலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் லேப். நீ அதில் பண்ணுறதை விட்டுட்டு லெவல் 2 அப்படின்ற ஒரு லேபில் பண்ணியிருக்கேன். இது மூலியமாக ஏதாச்சும் ஒன்று மிஸ்யூஸ் ஆகிடுச்சு இந்த வைரஸ் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவேன்? ஸோ மிகப்பெரிய ஒரு அவுட் பிரேக்கை வந்துட்டு இந்த உலகம் சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டதுக்கப்புறமா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இந்த எபோலா வைரஸில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மியூட்டண்ட்டாக எடுத்து தான் இதை டெஸ்ட் பண்ணோம். ஸோ இதுக்காக BSL 2வே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் உலக நாடுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த ஒரு அவுட் பிரேக் இபோலானால் வருது அப்படின்னாக்கா இதுக்கு முழுக்க முழுக்க சைனீஸ் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்றது இப்போவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் சைனீஸ் வந்துட்டு இதுக்குமே ஒரு பதில் சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த எபோலா பொறுத்த வரைக்கும் இந்த லேபு மூலிமா மட்டும் இல்லைங்க, இது இதுலேருந்துலாம் வந்துட்டு மக்களுக்கு போய் சேரும் இந்த எபோலா வைரஸ் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரங்கு வகைகளில் இருக்கிற மங்கி ஃபேமிலிஸ்லேருந்து இபோலா வரும். அதுக்கப்புறமா இந்த என்ன சொல்கிறது வவ்வால் இருக்குல்ல, பேட்டு, ஸோ அதில் இருந்துமே வரும். அப்புறம் முள்ளம்பன்றி, இந்த ஒரு மிருகங்கிட்ட இருந்து வந்துட்டு இபோலா வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்னால் நம்மளோட
கண்ணெல்லாம் ரெட்டாக மாறும், கை ரேஷஸ் இருக்கும், அதுக்கப்புறமா மூச்சு திணறல் வரும், ஃபீவர் வர ஆரம்பிக்கும், அதிகமாக குளிர்ன்றது அடிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா நமக்கு உடம்பு ஃபுல்லாகவே மசில் பெயின்ன்றது இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்தால் இதுக்கு நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்தை வந்துட்டு மெடிக்கலில் போயிட்டு நம்ம பார்த்துக்கணும், டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி இருக்காங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல வந்துட்டு எதுக்காக இப்போ இதை சைனா பண்ணணும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ உலக தரப்பில் பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, சைனா இந்த எபோலா அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இவங்க கேட்டால் ஃபியூச்சரில் வரதுக்கு நாங்கள் இப்போவே வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிரும்னு சொன்னாலுமே, பட் இதுக்கு பின்னாடி சைனா இதை பயோ வெப்பனாக வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பயோ வெப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த எபோலா வைரஸை இப்போ சைனாவே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மக்கள்கிட்ட பரவிட்டாங்க. ஸோ மக்கள் வந்துட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்துட்டு பல பேர் இறக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் போது, ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே இதுக்கான வேக்சினேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பிப்பாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் டிமாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது வேக்சினேஷனுக்கு, அதுக்கு எபோலாவோட சொல்யூஷனுமே வந்துட்டு இந்த சைனா நாடே கொடுக்குது அப்படின்னாக்கா, அப்போது சைனா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க, அந்த சைனா கவர்மெண்ட் வந்துட்டு வாங்குற கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்களோ அந்த எல்லா கவர்மெண்ட்டுமே வந்துட்டு இதுக்கு அடிப்பணிஞ்சு அந்த வேக்சினேஷனை வாங்குவாங்க. ஸோ இதனால் சைனாக்கு நிறைய அளவுக்கு பணமும் வரும், பல நாடுகளோட கான்டாக்டும் அவங்களோட ரூலுமே உள்ளே கொண்டு போய் அவங்க ஆள்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இதனால் சைனா இதை பயோ வெப்பனாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் பல பேரால் சொல்லப்படுது. பட் இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னமோ சரியாக தான் படுது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னாக்கா, சைனா அந்த அளவுக்குலாம் நல்லவங்களாம் கிடையாது. அவங்க வந்துட்டு ஃபியூச்சரில் வர விஷயத்த இப்போவே வந்துட்டு கண்டுபிடிச்சி நாங்கள் உலகத்தை காப்பாற்றுறோம்னு சொல்கிற அளவுக்குலாம் உண்மை, அவங்களாம் அந்த அளவுக்குலாம் நல்லவங்க கிடையாது. ஸோ இந்த ஒரு இபோலா விஷயத்த இவங்க ரிசர்ச் பண்ணது நல்லதுன்றீங்களா இல்லை கெட்டதுன்றீங்களா, இது பயோ வெப்பனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது பயப்படுற விஷயம் கிடையாது, ஒரு ஜஸ்டான ஒரு நாலேஜை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு குட்டி குட்டி மோட்டிவ்ஸை கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏபி.